சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவனே நீர் கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பரிசுத்த பவுல் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த மத தலைவர்கள் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சென்று, நீர்தான் மேசியா என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடும் என்று சொல்லுவதை நாம் அறிகிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் யோனா 3 நாள் பூமியின் இருதயத்தில், அதாவது பூமியின் கீழ் இருப்பார் என்று அவர்களுக்கு உரைப்பதை நாம் அறிகிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், 3 நாட்களுக்கு பிறகு தாம் உயிரோடு எழுந்திருப்பதுதான் மேசியா என்பதற்கு அடையாளம் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருந்தார். அதைதான் நாம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களிலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னது போல உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அநேகருக்கு தம்மை காண்பித்தார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர்களாக காணப்பட்ட பேதுரும் யோவானும் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் கண்களால் பார்த்த சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் உரைப்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் நாம் அதை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தியானித்த வேளையிலே அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்த வசனங்களை வேத புஸ்தகத்திலே படித்து அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் செய்த ஊழியங்கள் என்ன என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டோம். அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரே. அப்படியானால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்படி முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதை குறித்தும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து 10 காரியங்களை அறிந்து கொண்டோம். அவைகளையெல்லாம் தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டுதான் பரிசுத்த பவுல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து கொண்டு கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுகிறார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று குறிப்பிடுவதாக நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தியானித்த வேளையிலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே அநேகருக்கு தரிசனமானாரே. அப்படி அவர் தரிசனமான போது அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் கற்று வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு செய்த
ஊழியங்கள் எப்படிப்பட்டது என்பதை கற்றுக்கொண்ட போது நாம் அறிந்து கொண்ட சத்தியங்கள் என்னவென்றால், முதலாவது, அவர் அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாளின் கண்ணீரை துடைத்தார் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, யோவன்னாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், இன்னும் அநேக ஸ்திரீகள் அவர்கள் ஏமாற்றத்தோடு காணப்பட்டார்கள். என்றாலும் அப்படி ஏமாற்றத்தோடு இருந்த பெண்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் என்னவென்றால் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், எம்மாவு சீடர்களுடைய அவநம்பிக்கையை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அகற்றினார் என்று கற்றுக்கொண்டோம். அவர்களை வேத வசனத்தில் உறுதிப்படுத்தினார் என்று அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, தெய்வ பிள்ளையே, சீமோன் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அதை குறித்த விபரம் வேதத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை. என்றாலும் சீமோன் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து எப்பொழுது தரிசனமாகி இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. சீமோன் பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தரிசனமானார் என்பதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும், 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். அந்த வேத பகுதிகளிலே சீமோன் பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தரிசனமானார் என்று படிக்கும் போது அவர் எப்பொழுது தரிசனமானார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதை குறித்த விபரம் அதிகமாக வேதத்தில் எழுதப்படவில்லை. சீமோன் பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்பொழுது தரிசனமானார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எம்மாவு சீஷர்கள் பிற்பகலில் தங்கள் கிராமத்திற்கு போகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்கு தரிசனமாகவில்லை. வேதத்தை நன்றாக படிக்கும் போது எம்மாவு சீஷர்கள் பிற்பகலில் தங்கள் கிராமத்திற்கு போகிற வரைக்கும் யார் யாருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு தரிசனமானார் என்றால், மகதலேனா மரியாளுக்கும், யோவன்னாளுக்கும், யாக்கோபின் தாயாகிய மரியாளுக்கும், ஸ்திரீகளுக்கும் மாத்திரம்தான் தரிசனமாகி இருந்தார். அப்படியானால் சீமோன் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து எப்பொழுது தரிசனமானார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கிறது என்றால், எம்மாவு சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் கிராமத்திற்கு நேராக அவர்கள் கடந்து செல்கிற வேளையிலே தரிசிக்கிறார்கள். பின்பு மாலை நேரமாகிறது. அந்த மாலை நேரம் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே இயேசு கிறிஸ்துவும் அந்த எம்மாவு சீஷர்களுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். தெய்வ பிள்ளையே, அவர்களோடு பந்தி இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். பின்பு அவர் மறைந்து போனார். தாங்கள் கண்ட தரிசனத்தை குறித்து சீஷர்களுக்கு சொல்லும்படியாக எம்மாவு சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மறுபடியுமாக தங்கள் கிராமத்தை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமுக்கு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்போஸ்தலர்கள் மத்தியிலே கடந்து வந்து தாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து தரிசித்ததாக சொல்லும் போதுதான், அங்கே வைத்துதான் எம்மாவு சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்கும் தரிசனமானார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சீமோன் பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்பொழுது தம்மை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்றால், இந்த இடைப்பட்ட நேரத்திலே, அந்த பிற்பகல் வேளையிலிருந்து இரவு வேளைக்கு முன்னால் அந்த இடைப்பட்ட வேளையிலே சீமோன் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்மை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சீமோன் பேதுருவுக்கு தனிப்பட்ட முறையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்மை வெளிப்படுத்தினார் என்று அறிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த தரிசனத்தின் விபரம் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். தெய்வ பிள்ளையை அவர் செய்த ஊழியம் அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைக்கும். இரண்டாவதாக அவர் அநேகம் பெண்களுக்கு தரிசனமாகிறார். யோவன்னாளுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபின் தாயாகிய மரியாளுக்கு தரிசனமாகிறார். பின்னும் அநேக ஸ்திரீகளுக்கு தரிசனமாகிறார். ஏமாற்றத்தோடு இருந்த அந்த பெண்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆறுதல் அளித்தார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது எம்மாவு சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவநம்பிக்கையை அகற்றுகிறார். வசனத்தில் அவர்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். நான்காவதாக நாம் படிக்கிறோம், சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே செய்த ஊழியம் என்ன என்கிற விவரம் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக யாருக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார் என்றால் 10 அப்போஸ்தலர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பூட்டி இருந்த வீட்டிற்குள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். அப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்கள் முன் தம்மை வெளிப்படுத்தினார். அப்பொழுது சீஷர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்றால் பயந்து போயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பயந்து போயிருந்த சீஷர்களின் பயத்தை போக்கினார். அவர்களோடு ஆகாரம் புசித்தார் என்று நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். அவர் ஆகாரம் புசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் கடந்த வாரத்திலே 12 காரியங்கள் மூலமாக வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார்? தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 11 அப்போஸ்தலர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று அறிந்து கொள்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அதை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போது 11 அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் அந்த வசனங்களை படிக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர்கள் மத்தியிலே செய்த ஊழியம் எப்படிப்பட்டது என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும். வாசிங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டு என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிற வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 10 அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமான போது அங்கே தோமா இருக்கவில்லை. ஆகவே அவன் திரும்பி வந்தபோது இயேசு கிறிஸ்து 11 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே காட்சி அளித்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, தோமா முதலாவது இயேசு கிறிஸ்து 10 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே தரிசனமான போது அங்கே உண்டாயிருக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே தோமா திரும்பி வருகிறார். அந்த 10 அப்போஸ்தலர்களோடு அவரும் சேர்ந்து கொள்கிறார். அப்பொழுது 10 அப்போஸ்தலர்களும் தோமாவை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சீஷருடைய வார்த்தையை தோமா நம்பவில்லை. தெய்வ பிள்ளையே, அப்பொழுது தோமா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதைதான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தோமா அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால்,
அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் என்று படிக்கிறோம். இந்த தோமாவினுடைய மறுபெயர் தான் திதிமு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மற்ற எல்லா அப்போஸ்தலரும் 10 அப்போஸ்தலர்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்து விட்டார்கள். இந்த நிலையிலே தோமா மாத்திரம் அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இன்னும் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்காமல் காணப்படுகிறான். அப்படியானால் தோமாவினுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலேதான் 8 நாட்களான பிறகு சீஷர்கள் அனைவரும் தோமாவோடு பூட்டப்பட்ட ஒரு வீட்டிற்குள் இருந்தபோது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நிற்கிறார். அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் என்ன? உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து 8 நாட்களுக்கு பிறகு சீஷர்கள் அனைவரும் தோமாவோடு கூட பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இருந்தபோது அவர்கள் நடுவே வந்து நின்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினம் அதே நாளிலே தானே 5 முறை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் இப்பொழுது 8 நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தோமாவோடு கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மத்தியிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ உன் விரலை இங்கே நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் தோமா இயேசு கிறிஸ்துவுக்கு மறுமொழியாக என் ஆண்டவரே, என் தேவனே என்று கதறுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின போது செய்த ஊழியம் என்ன? அவிசுவாசத்தோடு காணப்பட்ட சீஷனுடைய அவிசுவாசத்தை நீக்கக்கூடியவராக இருந்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். ஆனால் தோமா விசுவாசிக்கவில்லை. நான் அவருடைய விலாவிலே என் விரலை இட்டு நோக்கினால்தான் விசுவாசிப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அவிசுவாசியாக காணப்பட்ட சீஷனுக்கும் இயேசு கிறிஸ்து இரக்கத்தை காண்பிக்க கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை எடுத்து கூறினார். கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற சத்தியத்தை எடுத்து கூறினார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு கண்டு விசுவாசித்த தோமாவை பார்க்கிலும் ஒரு கோணத்திலே நாம் சிந்திப்போமே ஆனால், இன்றைக்கு காணாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கோடான கோடி ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். தோமா தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர் தான். அநேக காரியங்களில் அவருடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போது அவர் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர் தான். அவர் செய்த ஊழியம் மேன்மையான ஊழியம்தான். ஆனால் கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினாரே, அந்த வார்த்தைகளின்படி நாம் ஒரு கண்ணோட்டத்தோடு காணும் போது அன்றைக்கு கண்டு விசுவாசித்த தோமாவை பார்க்கிலும் இன்றைக்கு அநேக கோடான கோடி ஜனங்கள் காணாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறார்களே, அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி காணாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் அவருடைய வார்த்தைகளின்படி காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாக அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை குறித்து படிக்கும் போது அருமையாக எண்ணக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. அது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசித்து பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்படியானால் எது சரியான விசுவாசம்? பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம்
வைக்கிற மனிதனுடைய விசுவாசம்தான் சரியான விசுவாசமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பொழுது அவன் கொண்ட விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்படியானால் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக எடுத்துரைக்கப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டானது. அந்த ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார், அவர்களை நீதிமானாக்கினார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுடைய வாஞ்சையின்படியே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே காணப்படுகிறோம் என்றால் முதலாவது நாம் அவரை கண்டு விசுவாசிக்கவில்லை. நாம் காணாமல் தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷ வார்த்தைகளாக கேட்டபோது விசுவாசித்தோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீதிமான்களாக்கப்பட்டோம். பின்பு தேவனுடைய வார்த்தைகளின்படி அதிகமாக வாழ தீர்மானம் பண்ணின போது, தேவனே இன்னும் உம்மை அதிகமாக தேடுகிறேன், உம்மை கண்டடைய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது இயேசு கிறிஸ்து தம்மை நமக்கு இன்னும் பிரத்யேகமான விதங்களில் வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு தேற்றரவாளனாக அனுப்பி கொடுத்தார். மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள் நம்மை வேரூன்ற பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அன்றைக்கு கண்டு விசுவாசித்த தோமா இருந்த இடத்திலே சத்தியத்தை எடுத்து கூறினாரே, அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் போது ஒரு கண்ணோட்டத்தில் தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு கண்டு விசுவாசித்த தோமாவை பார்க்கிலும் இந்நாள் வரைக்கும் காணாமல் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற கோடான கோடி தேவ ஜனங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு தோமாவுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின போது அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னார். இன்றைக்கும் தேவாவியானவர் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அநேக தேவ ஜனங்களுடைய அனுபவங்களை கேட்கிறீர்கள், அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி தேவனுடைய அழைப்பு உண்டானது என்பதை கேட்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள். நீங்கள் அவிசுவாசியாக காணப்படக்கூடாது. நீங்கள் அவிசுவாசியாக காணப்படாமல் அந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து வாழும்போது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தேன், சுவிசேஷ வார்த்தைகளை விசுவாசித்தேன். நான் விசுவாசித்தபடியால் தேவ மகிமையை கண்டேன். அதற்கு நான் இன்றைக்கு தேவ சமூகத்திலே சாட்சியாய் இருக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தோமாவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராயிருந்தார். அவிசுவாசியாய் இருந்த தோமாவை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தோமாவின் பிற்கால ஊழியத்தை குறித்து அநேக கருத்துகள் இருக்கிறது. அநேகரால் நம்பப்படுகிற கருத்து என்ன என்றால், அவர் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள கேரளாவில் வந்ததாகவும் அங்கே வாழ்ந்து வந்த யூதர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார் என்றும், கிறிஸ்துவுக்கு பின் கிபி 52 கிரங்கனூர் என்கிற இடத்திற்கு அவர் வந்தார் என்றும் அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கே அநேக பிராமண குடும்பத்தினரும் கூட ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அதற்கு பிறகு பல சபைகளை அவர் நிறுவினார் என்று அறிந்து கொள்கிறோம். அந்த சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. பல பகுதிகளில் அவர் சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு கடைசியாக தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு குன்றின் மீது இருந்த ஒரு குகையை அவர் இருப்பிடமாக கொண்டு சுவிசேஷ பணியாற்றினார் என்று அறிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு கிபி 72ஆம் ஆண்டில் அந்த குகையிலேயே சமூக விரோத மனிதர்களால் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் என்று அவருடைய ஊழிய பாதையை குறித்து அறிந்து கொள்கிறோம். அவருடைய உடலின் பாகம் புதைக்கப்பட்டுள்ள சாந்தோம் என்கிற இடத்தில் இன்றைக்கும் கூட ஒரு பிரபலமான ஒரு கத்தோலிக்க ஆலயம் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இயேசுவை முதலில் விசுவாசிக்காமல் காணப்பட்ட தோமா அதற்குரிய பிராயச்சித்தமாக மற்ற சீஷர்கள் வர முடியாத தொலைவில் இருந்த இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைத்து சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்தியாவில் வாழ்கிற ஜனங்களுக்கு தோமாவனுடைய ஊழியம் பறைசாற்றக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியம் என்ன? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்கிற சத்தியம் பறைசாற்றக்கூடியதாக காணப்படுகிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தோமாவிற்கு தம்மை வெளிப்படுத்தின போதுதான் சொன்னார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. மற்ற சீஷர்கள் எல்லாரும் இந்தியாவிற்குள் வரவில்லை. ஆனால் யாரும் வர முடியாத தொலைவில் இருந்த இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைத்து தோமா சுவிசேஷ பணியை செய்தார் என்றால் அவர் மூலமாக இன்றைக்கும் வெளிப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் என்ன? இந்தியாவில் வாழக்கூடிய ஜனங்களே, அவிசுவாசியாயிராமல் விசுவாசிகளாயிருங்கள் என்பதுதான் அவர் மூலமாக இன்றைக்கும் கேட்கப்படக்கூடிய தேவ சத்தமாக, தேவனுடைய வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கும் யாராகிலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவிசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டிருப்பார்களே ஆனால், தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தாமல் காணப்படுவார்களே ஆனால், மனம் திரும்பாமல் காணப்படுவார்களே ஆனால், இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்பதா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய செவிகள் மந்தமாகிவிடவில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பரலோக ராஜ்யத்தை தங்களுக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். தங்களுடைய ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திலே வாழும்படியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அந்த நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று படிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கும் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்காமல் போகிறபடியினால் கெட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமாயிருக்கிறது என்றால், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியானால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தேவனுடைய பார்வையிலே எப்படி காணப்படுகிறார்கள் என்றால், கெட்டு போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் தாங்கள் அடைய வேண்டிய பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாத வண்ணம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எல்லா மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து சரியான தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவ புத்திரர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போவதை தேவன் விரும்பவில்லை. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், ராஜ்யமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று படிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால்,
இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒருவருக்கும் சுவிசேஷம் தூரமானதாக காணப்படக்கூடாது. எல்லாருக்கும் சுவிசேஷ தேவ வார்த்தைகள் சமீபமாய் இருக்க வேண்டும். சமீபமாய் இருக்கக்கூடிய தேவ வார்த்தைகளை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, தேவன் எதிர்பார்க்கிற உண்மை காணப்படும், தேவன் எதிர்பார்க்கிற உத்தம குணம் காணப்படும். அவர்கள் இன்னும் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றக்கூடியவர்களாய் இருப்பார்கள். எவ்வளவு தூரம் சத்தியத்தை அதிகமாக கை கொண்டு வாழ்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அப்படி தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய நாட்களிலே உண்டாயிருக்கும். அதனோட தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே வேதனையை கூட்டார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட தேவன் வேதனையை கூட்டார் என்று படிக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் வேதனை உண்டாக்கக்கூடிய வழி தன்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே கடந்து வர வேண்டியவனாக காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, என்றென்றைக்கும் அழியாத ஆத்துமாவை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்களுக்காக ஒவ்வொரு மனிதனும் கவலைப்பட வேண்டும். என்றென்றைக்கும் அழியாமல் இருக்க போகிற ஆத்துமாவிற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய கையிலே ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒரு பாக்கியகரமான அனுபவத்தை அடைய வேண்டியவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆத்தும வாழ்விற்கு செய்ய வேண்டிய காரியங்களை வேத வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாச அறிக்கை உண்டாயிருக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்வதற்கு ஏதுவாயிருக்கும். அப்படிதான் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டது. பவுலுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த விசுவாச அறிக்கை என்ன? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தெய்வ பிள்ளையே, அப்படி விசுவாச அறிக்கை செய்தவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் தன்னுடைய ஆத்தும வாழ்விற்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் தன்னுடைய ஜீவிய காலத்தில் நிறைவேற்றக்கூடியவராயிருந்தார். ஆத்ம ரட்சிப்பிற்கென்று என்ன காரியத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைத்தார். அவர் எழுதுகிறார், முன்பு என்னுடைய வாழ்க்கையிலே பாவ பிரமாணம் ஆட்கொள்ளக்கூடியதா இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்ததின் மூலமாக அந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையானே என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அவர் தன்னுடைய ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய ஆத்துமாவை ஆட்கொண்ட பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாகும்படியாக அவர் பிரயாசப்படக்கூடியவராயிருந்தார். தெய்வ பிள்ளையே, அவருடைய பிரயாசம் வீண் போகவில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து பாவ பிரமாணத்திலிருந்து விடுபடும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வீண் போகவில்லை. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் வீணானது அல்ல என்பதை அறிந்து அசையாதவர்களாக உறுதியானவர்களாக எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகிறவர்களாக காணப்படுவீர்களாக என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் அவர் கர்த்தருடைய கிரியையிலே பெருகக்கூடியவராயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இன்றைக்கும் யார் இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கள் விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்கள் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். பவுல் எழுதுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து வாழ்வீர்களானால் நீங்களும் கூட உங்கள் ஆத்துமாவை பாவ பிரமாணத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை
நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேத வாக்கியங்களின்படி காத்திருந்து ஜெபிக்க கூடியவர்களாக காணப்படுவீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். பின்பு முழு உலகத்திற்கும் நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள். அப்படி மாறும்போது நீங்களும் சொல்வீர்கள், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இப்பொழுது என்னுடைய ஆத்துமா பாதாளத்திற்குரியதல்ல, இப்பொழுது என்னுடைய ஆத்துமா சாத்தானுக்குரியதல்ல, இப்பொழுது என்னுடைய ஆத்துமா பிசாசிற்கு அடிமைப்பட்டதல்ல, இப்பொழுது என்னுடைய ஆத்துமா ஆயத்தமானதாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கென்று பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியான வாஞ்சையுள்ள ஆத்துமாவாக ஆயத்தமாக்கப்பட்ட ஆத்துமாவாய் இருக்கிறது என்று உங்களால் சாட்சி சொல்ல முடியும். நீங்களும் சொல்லுவீர்கள், எங்களுடைய ஆத்துமாவை இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் எப்பொழுது வந்தாலும் அந்நாள் வரைக்கும் நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்களும் சாட்சி பகருவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியான ஒரு ஆத்துமாவாக தங்கள் ஆத்துமாவை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆயத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே காணப்படும். அவருடைய வருகை நாளிலேயும் அந்த ஆத்துமாவிற்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின மகிமையின் சரீரத்தையும் அடையும் என்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒரு மாம்ச சரீரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் எதற்காக? நம்முடைய உள்ளான மனிதன் ஆவியும் ஆத்மாவும் மாம்ச சரீரம் இல்லாமல் அது தனியாக இருக்க முடியாது. ஆகவேதான் மாம்ச சரீரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அநேகருக்கு விஷயம் தெரியவில்லை. விஷயம் தெரியாதபடியினால் இந்த மாம்ச சரீரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக பிரயாசப்படாமல் பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானதாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானதாக காணப்படுகிறது என்றால் இன்றைக்கும் தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். நீ பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவனாக காணப்படுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. தெய்வ பிள்ளை, இன்றைக்கு உனக்கு தேவன் ஒரு மாம்ச சரீரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எதற்காக? உனக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளான மனுஷனாகிய ஆவியையும் ஆத்துமாவையும் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று அறிந்து நீ அந்த ஆத்துமாவை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது பரிசுத்தமாக ஜீவிக்கும்படியாக, வாஞ்சியுள்ளதாக காணப்படும்படியாக அதற்குரிய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதின் மூலமாக. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் என்று படிக்கிறோம். அப்படி நீ உன் ஆத்துமாவை பரிசுத்த வாழ்க்கை வாழ வாஞ்சையுடையதாக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதின் மூலமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது நீ பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாக மாறுகிறாய். அப்பொழுது நீ சொல்லுவாய், தேவனை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம் என்று சொல்லுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. உன்னுடைய ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தும்படியான நாட்களை தேவன் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் சுவிசேஷம் உனக்கு தூரமானதாக இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அது உனக்கு சமீபமாய் இருக்கிறது. நீ விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். தேவ பிள்ளையே, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஆறாவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார் என்றால் 11 அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். தோமாவிற்கும் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அவர் செய்த ஊழியம் என்ன? தோமாவனுடைய வாழ்க்கையில் இருந்த அவிசுவாசத்தை அகற்றி போட்டு விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். ஆகவே அந்த ஊழியம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் மூலமாக, சுவிசேஷகர்கள் மூலமாக, மெய்ப்பர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக இன்றைக்கும் நிறைவேறி வருகிறது. அப்படி நிறைவேறுகிற ஊழியத்தில் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பயன்பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஊழியம் வீணானது அல்ல,
ஆகவேதான் பவுல் சொல்கிறார், நான் ஓடுகிறதும் பிரயாசப்பட்டதும் வீணானது அல்ல என்று குறிப்பிடுகிறார். நான் ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக அல்ல என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இன்றைக்கும் சுவிசேஷ ஊழியம் நடைபெறுகிறது, அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் நடைபெறுகிறது, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் நடைபெறுகிறது, மேய்ப்பர்களுடைய ஊழியம் நடைபெறுகிறது. அந்த ஊழியம் என்ன செய்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிசுவாசம் நீங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்பதாகவே அந்த ஊழியங்கள் செயல்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆத்மாவை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே ஊழியங்கள் செயல்படக்கூடியதா இருக்கிறது. அந்த ஊழியங்கள் இனியும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார் என்று நாம் படிக்கும் போது 7 சீஷர்களுக்கு தரிசனமானார் என்று அறிந்து கொள்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 7 சீஷர்களுக்கு தரிசனமானார் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையிலே, அதாவது கலிலேயா என்று சொல்லப்படுகிற இடத்திலே அவர் மறுபடியுமாக யாருக்கு தரிசனமாகிறார் என்றால் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது இருந்த சீஷர்கள் யார் என்றால் சீமோன் பேதுரு காணப்படுகிறார், தோமா காணப்படுகிறார், நாத்தான்வேல் காணப்படுகிறார், யாக்கோபு காணப்படுகிறார், யோவான் காணப்படுகிறார், இன்னும் 2 பேர் காணப்படுகிறார்கள். இப்படியாக 7 பேர் இருந்த இடத்திலே, திபேரியா கடற்கரையிலே, கலிலேயா என்கிற இடத்திலே இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். பேதுரு தான் அவர்கள் எல்லாரையும் மீன் பிடிக்கும்படியாக அழைத்து சென்றிருந்தான். அந்த இரவிலே அவர்களால் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. விடியற் காலமாகிறது. இயேசு வந்து நிற்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். பிரைசலா, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் போட்டபோது 153 பெரிய மீன்கள் கிடைத்தது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதை போன்ற ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து பேதுருவின் வாழ்க்கையிலே ஏற்கனவே செய்திருந்தார். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தின் மூலமாக 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு செய்த முதல் அற்புதமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது அவர்கள் எல்லாரும் மீன் பிடித்த பிறகு கரைக்கு வருகிறார்கள், கடற்கரைக்கு வருகிறார்கள். கரையிலே வந்தபோது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறார்கள், அப்பத்தை காண்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தங்களை எவ்வளவாய் விசாரிக்கிறார் என்பதை அன்றைய தினம் சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, பின்பு அவர்களை அழைக்கிறார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே நாம் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே செய்த ஊழியம் எப்படிப்பட்டது? தெய்வ பிள்ளையே, பசியாயிருந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து உணவளித்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தெய்வ பிள்ளையே, நாம் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் உண்டு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்து நிறைவேற்றின ஊழியத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு. அது என்ன? அன்றைக்கு பசியாயிருந்த சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து
உணவளித்தார் என்றால் இன்றைக்கும் நாம் பசியாய் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உணவளிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அது எழுத்தின்படியான இந்த சரீர பசியை போக்கக்கூடிய உணவை மாத்திரமல்ல, போஜனத்தை மாத்திரமல்ல, சரீரம் பலப்படுத்தப்படும்படியாக கொடுக்கப்பட வேண்டிய ஆகாரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவையும் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை புசிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதனுடைய வாழ்க்கையிலே புறம்பான மனுஷனுக்கு தேவையான ஆகாரமும் உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரமும் அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும். பசியாயிருந்த சீஷர்களுக்கு உணவளித்தார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் செய்யக்கூடிய ஊழியமும் கூட பசியாயிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுடைய வாழ்வை பலப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும். சரீர வாழ்க்கைக்கு தேவையான உணவையும் கொடுக்க வேண்டும். ஆத்துமாவிற்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவையும் கொடுத்து போஷிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஊழியத்தை இன்றைக்கு தேவனுடைய சபையும் நிறைவேற்றக்கூடியதாக காணப்படுகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். பேதுருவுக்கு தேவன் அற்புதத்தை செய்து பின்பு என்ன செய்தார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஊழியத்தின் பொறுப்பையும் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அப்படியே விட்டுவிடவில்லை, ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஏற்கனவே ஒரு முறை 2 படகுகள் நிறைய மீன்களை சீமோன் பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். அந்த சந்தர்ப்பத்திலேயே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி இருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளாக கொண்டு வரும்படியான ஊழியத்தை கொடுக்கிறேன் என்று. தெய்வ பிள்ளை, இனி நீ எழுத்தின்படியான மீன்களை பிடிக்காமல் மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி இருந்தார். அதைதான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பேதுரு என்ன செய்ய வேண்டும்? எழுத்தின்படியான மீன்களை பிடிக்கும்படியாக வலையை வீசாமல் இனி அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? சுவிசேஷம் என்னும் வலையை வீச வேண்டும். தெய்வ பிள்ளையே, பாவத்திலே அமிழ்ந்து போயிருக்கக்கூடிய ஆத்துமாக்களை தெய்வ பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொள்ளும்படியாக ஊழியத்தை செய்ய வேண்டும். சுவிசேஷம் என்னும் வலையை வீச வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பிரசித்தப்படுத்த வேண்டும். விசுவாசிக்கிற நல்ல மீன்களை தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த ஊழியத்தை பேதுரு நிறைவேற்ற வேண்டும். தெய்வ பிள்ளையே, அதை ஏற்கனவே படகுகள் நிறைய மீன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராக காணப்பட்டார் என்றால், இப்பொழுது மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு முதல் அற்புதமாக 153 பெரிய மீன்களையும் கொடுத்து விட்டு அந்த ஊழிய பணிக்காக இயேசு கிறிஸ்து பேதுருவை உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ என்னை நேசிப்பது உண்மையானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஜனங்களை நீ நடத்த வேண்டும் என்கிற புதிய பொறுப்பை இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது உண்மையானால் அவருடைய ஊழியத்தில் நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவன் என்ன பொறுப்பை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறாரோ அந்த ஊழிய பொறுப்பில் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, 8ஆவதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்த ஊழியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாக 11 அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார் என்று படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20ஆம் வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போதும், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போதும் அறிந்து கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மறுபடியும் 11 அப்போஸ்தலர்களுக்கு
தரிசனமானார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பும் உயிரோடு எழுந்த பிறகும் தூதர்கள் மூலமாகவும் அதன் பிறகு அவரும் கூட கலிலேயா தரிசனத்தை குறித்து சீஷர்களுக்கு அறிவித்திருந்தார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கும் போதும், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் படிக்கும் போதும் நாம் இதை அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பும் அவர் உயிரோடு எழுந்த பிறகும் தூதர்கள் மூலமாகவும், ஏன் அவரே கூட என்ன சொன்னார் என்றால், கலிலேயாவிலே ஒரு தரிசனம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அவர் அறிவித்திருந்தார். ஆனால் சீஷர்கள் முழுமையாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசியாமல் போனபடியினால் அவர்கள் கலிலேயாவுக்கு போகாமலேயே இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பல முறை என்ன செய்தார் என்றால், அவர்களுக்கு காட்சியளித்து அவர்களை வேத வசனத்தில் உறுதிப்படுத்தி அவர்களுடைய விசுவாசம் பெருகும்படியாக செய்து, தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கலிலேயாவிலே கடந்து போகும்படியாக பண்ணினார். இப்பொழுது 11 அப்போஸ்தலர்களும் எங்கே காணப்படுகிறார்கள் என்றால், கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து குறித்திருந்த மலையிலே 11 அப்போஸ்தலர்களும் காணப்படுகிறார்கள். அந்த மலைக்கு பெயர் தாபோர் மலை என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அந்த இடத்திலேயும் இயேசு கிறிஸ்து 11 அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமாகிறார். சிலர் சந்தேகப்பட்டாலும் கூட அப்போஸ்தலர்கள் அவரை விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதை குறித்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களிலே படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். அவர் கொடுத்த கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, அப்படியானார் தாபோர் மலையிலே வைத்து இயேசு கிறிஸ்து தரிசனமான போது அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? அவர் பிரசங்கம் செய்யும்படியாக அல்ல, உபதேசம் செய்யும்படி கூறினார். Not to preach but to teach. அவர்களுக்கு சரியாக உபதேசம் பண்ண சொன்னார், சரியாக டீச் பண்ண சொன்னார். தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் உபதேசம் செய்வதன் மூலமாக தான் ஒருவன் ஆழமான வசன அறிவை பெற்று கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார், டீச் பண்ண சொன்னார். காரணம் என்ன? உபதேசம் செய்வதன் மூலமாக தான் ஒருவன் ஆழமான வசன அறிவை பெற்று கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். பின்பு என்ன சொன்னார்? இரண்டாவதாக சீஷராக்கும்படியாக சொன்னார். சீஷராக்கும்படியாக சொன்னார். டு மேக் டிசைபிள்ஸ். சீஷராக்குங்கள். தெய்வ பிள்ளையே, மனிதனுக்கு உபதேசம் செய்வதின் மூலமாக அவர்களின் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களை கிறிஸ்துவின் சீஷராக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் போங்கள், உலகமெங்கும் போங்கள், உபதேசம் பண்ணுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள், அவருடைய மனதிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். மூன்றாவதாக அவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடாது, உலகமெங்கிலும் போகும்படியாக சொன்னார். நாட் டு லிமிட்டட் ஏரியா பட் டு ஆல் நேஷன்ஸ் என்று எடுத்துரைத்தார். அப்படியானால் இந்த உலகில் உள்ள அத்தனை ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளையை, எட்டாவதாக இயேசு கிறிஸ்து தம்மை தாபோர் மலையிலே 11 அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தின போது அந்த கட்டளையை கொடுத்தார்.
நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் உண்மையான அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டிய 3 பணிகள் என்ன? உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் செய்ய வேண்டிய 3 பணிகள் என்ன? அவர்கள் உபதேசம் பண்ண வேண்டும், அவர்கள் ஜனங்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும், அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அல்ல, உலகமெங்கிலும் போக வேண்டும். அப்படி சீஷர்கள் பணியாற்றும் போது, அப்படி உள்ள அப்போஸ்தலர்கள் பணியாற்றும் போது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கக்கூடிய நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட உத்தம சேவை தொடர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன அவிசுவாசங்கள் காணப்பட்டாலும் அந்த அவிசுவாசங்கள் நீங்கட்டும். அவிசுவாசிகளாக அல்ல, விசுவாசிகளாக காணப்படுவீர்களாக. இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தின் பொறுப்பை செம்மையாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆதாயப்படுத்துவீர்களாக. பசியாயிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு உணவளிப்பீர்களாக. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உலகமெங்கும் போவீர்களாக. எல்லாரையும் சீஷர்கள் ஆக்குவீர்களாக. உபதேசம் பண்ணுவீர்களாக. மனதிலே ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குவீர்களாக. கெட்டு போகிறவர்களாக அல்ல, பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஆத்துமாக்களாக மாறும்படியான நல் ஊழியத்தை செய்வீர்களாக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தெய்வ பிள்ளையை தரிசனமான போது நிறைவேற்றக்கூடியவராய் இருந்தார். இந்நாட்களிலே அந்த ஊழியம் தொடரும்படியாக அநேகரை அப்போஸ்தலராக, அநேகரை மேய்ப்பராக, அநேகரை தீர்க்கதரிசிகளாக, அநேகரை சுவிசேஷகர்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோம். கிறிஸ்துவின் வருகை நாளுக்கென்று ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவோம். பிரதிபலன்களை தேவனுடைய கரத்திலிருந்து கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே கரத்திலே பெற்றுக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அந்த நல்ல பலனை நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை நல்குவாராக. மீதி உள்ள 3 அனுபவங்களையும் அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார்,
இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கின்றார். மரித்த இயேசு உயர்ந்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கின்றார். அல்லேலூயா மரித்த இயேசு உயர்ந்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே. இழந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றார். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றார். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயர்ந்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயர்ந்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதா, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தாவே, நீர் உயிர்த்தெழுந்த பிறகு எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தீர் என்பதை தியானிக்க செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைத்து நாங்களும் அநேகருடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய ஊழியத்தின் பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை அறிந்து வாழ கர்த்தாவே கிருபை நல்கிறோம். ஏமாற்றத்தோடு இருந்த பெண்களுக்கு ஆறுதலை கொடுத்தீர், ஆறுதல் அளித்தீர். இன்றைக்கும் உங்களுடைய கரங்களிலே ஊழிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். ஏமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆறுதல் தொடர்ந்து கடந்து செல்லக்கூடியதாக காணப்பட தேவனே நீர் கிருபை நல்கிறோம். எம்மாவு சீடர்களுடைய அவநம்பிக்கையை அகற்றினீர், அவர்களை வசனத்தில் உறுதிப்படுத்தினீர். நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய கரத்திலே நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தின் பொறுப்பை உணர்ந்து கர்த்தாவே அவநம்பிக்கையோடு காணப்படுகிறவர்களுடைய ஜனங்களுடைய அவநம்பிக்கைகள் நீங்கும்படியாக அவர்களும் வேத வசனத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியான ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் தாவே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே பயந்து போயிருந்த சீஷர்களுடைய பயத்தை நீர் போக்கினீர், அவர்களோடு ஆகாரம் புசிப்பி. அப்படியே நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய கரத்திலே நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தின் பொறுப்பை உணர்ந்து கர்த்தாவே பயந்து போயிருக்கக்கூடிய ஜனங்களுடைய பயத்தை போக்கக்கூடியவர்களாக நாங்கள் கர்த்தாவே தெய்வீக சகோதரத்துவ ஐக்கியத்தோடு வாழ தேவன் தாமே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அவிசுவாசியாயிருந்த தோமாவினுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினேன். இன்றைக்கும் எங்களுடைய கரத்திலே தேவரீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தின் பொறுப்பை நாங்கள் உணர்ந்து அவிசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்து வாழும்படியான ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பேதுருக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்திருக்கிறீர், ஊழிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்களும் கர்த்தாவே உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னீரே, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உலகமெங்கும் போய் எல்லாரையும்
சீஷராக்கி இயேசுவை அவர்களுக்கும் உபதேசம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியான ஊழியத்தை நிறைவேற்றி உடைய வருகை நாளுக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்கும்படியாக கர்த்தாவே எங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஊழியத்தின் மூலமாக நீர் நிறைவேற்றும்படியாக கொண்டிருக்கக்கூடிய உடைய நோக்கம் உடைய சித்தம் எங்கள் மூலமாக நிறைவேற தேவன் தாமே வழிநடத்தியர்களும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தின்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றினாரோ அப்படிப்பட்ட ஊழியங்கள் பயனுள்ளதாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதாகவும் நீங்களும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் பொறுப்பை கேட்ட வசனத்தின்படி நிறைவேற்றுகிறவர்களாகவும் காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆம்.